பிறக்கும் அனைவருக்கும் மரணம் பொதுவானது. இந்துவாக பிறக்கும் அனைவருக்கும் மரணமும் சாதியும் பொதுவானது. பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சடங்குகள் மூலமாகவே சமூகத்தில் சாதி தன்னை வெளிப்படுத்தி வருகிறது. எந்த சாதியினருக்கு எப்படி சடங்கினை செய்ய வேண்டும், எந்த சடங்கை எந்த சாதியினர் செய்ய வேண்டும் என்பது வரை நம் அனைவரின் வாழ்வையும் சாதியை தீர்மானிக்கிறது. அப்படி சாதியால் தீர்மானிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களில் கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருவர்தான் ராமு. எனக்கு ராமண்ணன் வந்து ஒரு 5 வருஷமாக தெரியும். இல்லை, முன்னாடியிலேருந்து தெரியும். முன்னாடியிலேருந்து தெரியும். நானே ஒரு பறை இசை கலைஞன் தான். அதில் வந்து மோளம் அடிக்கும்போது தான் அவர் எனக்கு பழக்கம். அது எங்கள் அண்ணன் பிள்ளை ஒன்று இறந்துட்டு அதுக்கு அவர் வந்து ஃப்ரீயாக தான் வண்டி கொடுத்தாரு. காசு கொடுத்தது வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளை இறந்தோடனே அதுக்கும் அவர் காசே வாங்கலை. அதோட இங்கே ஒருத்தர் இறந்துட்டார், வயதானவர். அவங்க பிள்ளைலாம் இல்லை, அவருக்கும் அவர் காசே வாங்கலை, ஃப்ரீயாக தான் வண்டி கொடுத்தாரு. இப்போ தாத்தா ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ இறந்துன்னா ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் தாத்தா இறந்ததுக்கு அண்ணன் தான் பாக்ஸ் போட்டார், வண்டி ஃப்ரீயாக ஓட்டினார், மேலமாக அவர் தான் எனக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தாரு. அப்படியே 2 மாதம் கழிச்சு பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டிக்கும் அவர் தான் செஞ்சார், வண்டி பாக்ஸு மோளம். அப்புறம் இடுகாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளமாக அவரே கொடுத்துட்டாரு. ரோட்டில் போயிட்டு இருந்தா, அம்மா டீ குடிங்க, டீ சாப்பிடுங்க, வாங்க வீட்டில் கொண்டு போய் உடனே என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு தான் போகும். அப்படி தான். இப்போ நம்ம ஏரியா பனங்காடு இங்கேயே வந்து நிறைய ஒரு 10-15 பேர்கிட்ட ஃப்ரீயாகவே வண்டி பாக்ஸு எல்லாமே போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை தான். எனக்கு என் பிள்ளைக்கு எடுத்தது ஏதோ ஒரு அது பிள்ளை மாதிரி, அவ்வளோதான். எங்கள் தம்பிக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் கிடையாது. அண்ணன் இறந்துட்டார். எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் இவர் தான் எங்கள் அண்ணன். இவர் தான் எங்கள் அண்ணன் வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன். எங்கள் அண்ணன் இவர் தான். இடுகாட்டு புனித பணியாளர்கள் சங்கம்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து தலைவராக இருக்கிறேன். கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களைப் போல ராமு சகித்து கொண்டு வாழவில்லை. மாறாக இடுகாட்டு தொழிலாளர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கும் வெட்டியான் என்ற வசை சொல்லுக்கும் எதிராக சங்கம் கட்டி போராடி வருகிறார். அப்பாவெல்லாம் ஒரு மாதிரியா திட்டுவாங்க, போவாங்க. அப்போல்லாம் என்னடா இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கிறாரு அப்பான்ற மாதிரி இருந்தேன். நானும் அந்த வேலை தான் செய்கிறேன். நான் நிறைய இடத்துலலாம் போகும்போது, மோளம் அடிக்கும்போது சரி, வேலை செய்யும்போது நம்மள கேள்வி ஒரு மாதிரியா தப்பாக பேசுவாங்க. சுடுகாட்டில் வேலை செய்கிறவனா, வெட்டியா வேலை செய்கிறவனான்னு கேட்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை கேட்டால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கேட்க மாட்டாங்க. அவங்கள அது ஏன் கேட்க மாட்டாங்க, எதுக்கு கேட்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட தான் வந்து ஆகிடுவாங்க. தண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க, கோச்சிக்காக செய்யும், அதை தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. நீ யார், எங்கே வந்த, அந்த வேலையை நீ போய் பாருன்னாலும் சொல்லவும் மாட்டாங்க. அது பயங்கரமான வழி. எங்களுக்கு இன்னைக்கு கிடையாது. இந்த எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த வழியெல்லாம் வச்சு தான் எங்களுக்குன்னு ஒரு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை. அது அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, நம்மளுக்கு ஏன் ஒரு சங்கம் நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு நைட்டும் படுக்கு பார்த்தாலும் அதை கோச்சிப்பேன் நான். இந்த வருஷத்தோட ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து புனித பணியாளராக வாங்க. இப்போ அரசியல்வாதியும் சரி, கவர்மெண்ட்டில் ஆஃபீஸரும் அப்படிதான் புனித பணியாளர் வாங்க, அப்படிதான். இது எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டோம் நாங்கள். பேப்பர் நியூஸு, டிவி நியூஸுன்னு கொடுக்கவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சங்கத்தின் உதவியுடன் புனித பணியாளர் என்ற பெயர் மாற்றம் வெகுவாக ஏற்பட்டிருந்தாலும் மக்கள் இன்னும் வெட்டியான் என்றே அடையாளப்படுத்துவதாக கூறி வருந்துகிறார் ராமு. கரடிகுப்பத்தில் போயிட்டு அந்த இடத்துல ஒரு 7 பேர் வேலை செய்வாங்க. 7 பேரும் ஊர் ஜனம் பூண்டு வச்சாங்க தான். ஊர் ஜனம்னா அதே ஊருக்கு ஆகுறாங்கல்ல. பாடி போயிட்டு எரிக்க சொன்னவங்க எங்கள் பாடி எப்போ எரிப்பாங்க பிரச்சனை பண்ணி அடித்தாங்க தான். அதை யார் கேட்டாங்க? கவர்மெண்ட்டு கேட்டுதா? கிடையாது.
இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் சங்கம் போராட்டம் என்று நிறுத்திக் கொள்ளாமல் பறை இசையிலும் ராமு சாதித்துள்ளது ஏராளம். இப்போ நான் 4வது தான் படித்தேன், அதே ஒழுங்காக படிக்கலாம். என்ன தான் அப்பப்போ எங்கள் தாத்தா மோளத்துக்கிட்டு போயிடுவார். அவரு இன்னைக்கு கற்றுக் கொடுத்து தான் ஆல்ரவுண்டு போய்க்கிட்டுக்கிறேன். ஏரியா ஃபுல்லாக நம்ம பறை இசை வாசிக்கிறோம். இந்த பறை இசையெல்லாம் முதலே போடும் இது. இது வந்து சபாநாயகர் கொடுத்தாரு. இது பறை இசை வாசிக்கு கொடுத்தது. இது முதலே படம் இந்த பறை இசையில். இதுலேயே 2வது படம் இருக்குது. இந்த விருதும் அவரே தான் கொடுத்தாரு. இதுவும் பறை இசை தான். இது 7 அது பறை இசை வாசிக்கு கொடுத்தது. இது 2வது படம்ப்பா. இது 3வது படம் இப்போ வாசி போகிறது. இதுதான் வந்து எல்லாத்துலேயும் வந்து பறை இசை நடிச்சுன்னுங்கிறாங்க. இதுதான் வருஷ அடின்னு சொல்கிறது. இந்த அடியை இந்த விருது வந்து வெள்ளக்காரங்க கொடுத்தாங்க. இது பறை இசை வாசி தான். திரௌபதி கோயிலில் கொடுத்தது. இது MTVயில் கொடுத்தது. மனோ சார் கொடுத்தாரு. இதெல்லாம் என்ன இவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்து, இவ்வளோ விருது வாங்கி வச்சிருந்து கேட்டால் நம்ம வந்து சுடுகாட்டில் வேலை செய்கிறோம், அவன் மூலம் அடிக்கிறவன் தான் சொல்கிறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை மக்களுக்கு. மூலகரா வாடா, ஏய் யாரா அவன் மூலகடா சாப்பிட போக பார்த்து தான் அந்த யாரா அவன் மூலம் அடிக்கிறவன் மாலை எடுத்து போகணும், எங்கடா அவன் காணான்றது ஒரு அசிங்கமாக ஏசுறது. சமூகம் தன் மீது திணித்த வன்முறைகளுக்கு எதிராக போராட கடைசி நம்பிக்கையாக ராமு பிழைத்துக் கொண்டது அண்ணல் அம்பேத்கரின் விரல்களையே. இன்னைக்கு அதே போல ஒரு கரெக்டான ஒரு மரியாதையா இருக்குது. எந்த ஒரு அரசாங்கத்திட்ட போனாலும் புனித பணியாளர்களா வாங்க உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்குறாங்க. ஆனால் கேட்குறாங்களே தவிர எதையும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணனாங்க, இது இந்த சங்கத்தை வச்சு நம்ம வந்து போராடி தான் நம்ம பெற வேண்டியது இருக்குது. ஒரு தனி மனிதரின் நடத்தை, திறமை போன்றவையே அந்த மனிதரின் மரியாதையை தீர்மானிக்க வேண்டும். ஆனால் நம் சமூகத்தில்தான் ஒருவரின் பிறப்பு அவரின் மரியாதையை தீர்மானிக்கும் அவலம் நிலவி வருகிறது. பல போராட்டங்களுக்கு பின் சங்கத்திற்கு அரசு செவிசாய்த்து ஓரளவு மரியாதை கொடுப்பதாக ராமு கூறியிருந்தார். இந்த மரியாதை பெருவாரியான மக்கள் மத்தியிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்து ராமுவைப் போலவே பல புனித பணியாளர்கள் நாடு முழுக்க காத்திருக்கிறார்கள். என் கணவனும் உழைக்கலையே, என் கமலையும் மூக்கலையே, என் மச்சான் ஐயோ